நேர்பட பேசி தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு கனகராஜ், நீங்க ஒரு மாணவர் பிரதிநிதியா இருக்கீங்க. மாணவர்கள் அதாவது அந்த விதிமுறைகளை பின்பற்றதில்லை அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. குறிப்பா இப்போ போக்குவரத்து துறையில வேலை செய்து ஓய்வு பெற்றவரே சொல்றாரு, உள்ள வாங்கினா உள்ள வர்றதில்லை, அவங்க ஒரு தான் தோண்டித்தனமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மாணவர்கள் அவங்களோட விலை மதிப்பற்ற உயிரி அவங்க நிறைய மாணவர்கள் இது போன்ற விபத்துகள் சிக்குவது மூலமா அவங்களே போக்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி இல்ல. அவர் சொல்றது ஒரு சில கல்லூரி மாணவர்கள் வேணுமானா அப்படி நடக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் இலவச பஸ் பாஸ் பெற்றிருக்கிற மாணவர்கள் +2 வரைக்கும் இருக்கிற பள்ளி மாணவர்கள் தான். பெரும்பகுதி பள்ளி மாணவர்கள் இந்த இலவச பஸ் பாஸ்ல தான் பள்ளிக்கூடங்களுக்கு வருகிறார்கள், போகிறார்கள். பள்ளி மாணவர்கள் பெருமளவில் இன்னைக்கு பேருந்து சரியான குறிப்பிட்ட எண்ணிக்கையில பேருந்துகள் இல்லாம பெரும் அவதிக்குள்ளாக்குறாங்க. அதே நேரம் பல இடங்கள்ல பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்கள் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தாலே இந்த அரசு பேருந்துகள் நிற்கிறது இல்லை. பேருந்து நிறுத்தத்தை விட்ட ரொம்ப தூரம் தள்ளி நிறுத்துவது, அதை மீறி ஏறுகிற மாணவர்களை, ஓடி ஏறுகிற மாணவர்களை கடுமையான வார்த்தைகள்ல திட்டுவது. நாங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பணிச்சுமை இருக்குது அப்படிங்கிற சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்தினோம் அந்த பணிச்சுமையை சென்று கொண்டுதான் இருக்கிறாங்க. செல்லாமல் கேட்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமாகவே ஓட்டுநர் நடத்துவது சரியில்லை. சொல்லுவாங்கல்ல பேருந்து நிலையத்தில் சமயத்தில் நாங்க அப்படி சொல்ல அது அல்ல பிரச்சனை. அதுல தவறான அத்தனை பேரும் மோசம் நான் சொல்ல வரல. மாணவர் பெரும்பான்மையான பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு இலவச பஸ் பாஸ் வைத்திருப்பதாக அவமானப்படுத்தப்படுவது என்பது ஒரு தினசரி நிகழ்வாக பேருந்துகளை நடக்கிறது. ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் இருக்கிற பணிச்சுமையை இறக்கி வைக்கிற இடமாக அவர்கள் மாணவர்களை தான் பார்க்கிறாங்க. குறிப்பா பள்ளி மாணவர்களை பார்க்கிற ஏற்பாடு இருக்கு. ஒவ்வொரு பள்ளி மாணவனுக்கும் ஒரு தினசரி அனுபவமாக இன்னைக்கு மாறி போயிருக்கு. ஒரு சில ஓட்டுநர்கள் நல்ல முறையில் நடந்திருக்காங்க. ஆனா பெரும்பான்மையான நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் பள்ளி மாணவர்களை மோசமான முறையில் நடத்துவது, தள்ளி போயிருத்துவது, குறிப்பாக இன்றைக்கு விடப்பட்டிருக்கிற இந்த மிதவை பேருந்துகள், அந்த பேருந்துகள்ல தானியங்கி கதவுகள் இருக்கு. மிதவை பேருந்துகள் பள்ளி மாணவர்களை, இலவச பஸ் பாஸ் வைத்திருக்கிற மாணவர்களை அனுமதிப்பதே கிடையாது. ஒரு சில நகரங்களில் மாணவர் சங்கம் போராட்டம் நடத்தியதுக்கு பிறகுதான் அதிகாரிகள் மிதவை பேருந்துகள்ல மாணவர்களை அனுமதிக்கணும்னு உத்தரவிட்டாங்க. சென்னையில கூட போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த உத்தரவு பெறப்பட்டது. இருந்தாலும் கூட பெரும்பான்மையான மிதவை பேருந்துகள் மாணவர்களை பார்த்தா நிற்பதில்லை. சாதாரண கட்டண பேருந்துகளை போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. அதெல்லாம் அவர் சொன்ன கருத்துல ஒரு உடன்பாடு இருக்கு. ஆனா அதே நேரத்தில் எல்லா பேரும் அப்படி நிக்கிறது இல்லை. தானியங்கி காவியம் என்பது இன்னைக்கு பராமரிப்பு பிரச்சனைகள் இருக்கு. போக்குவரத்து கழகங்கள்ல கிட்டத்தட்ட 2000 பஸ் அளவுக்கு புது பஸ் தாழ்தள பேருந்து விடப்பட்டிருக்கு. அதை பராமரிப்பிற்கு போதுமான டெக்னிக்கல் ஊழியர்கள் இல்லை. ஏற்கனவே ஒரு பணியாளர்கள் 100 வண்டி இருக்குன்னு சொன்னால் 125 டெக்னிக்கல் இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருப்பது 100 தவறுதானே. அதான் சொல்ல வரேன். அரசுடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் சொல்ல வரேன். தானியங்கள் ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் பண்ணி மூடணும். அது இல்ல, பராமரிப்பு சிக்கல் இருக்கிறது. ஒரு 100 பேருக்கு 125 வண்டி, 125 பேர் தொழில்நுட்ப ஊழியர்கள் இருப்பதில் இன்னைக்கு 68 பேர் தான் இருக்காங்க. திரு ஸ்ரீனிவாசன், நீங்க சொன்னீங்க தானியங்கி கதவுகள்லாம் இருக்கணும், சரிவர பராமரிக்கணும்னு சொன்னீங்க. கிட்ட 2000 பேருந்துகள் வரை அந்த தானியங்கி கதவுகள் இருந்தும் கூட சரிவர பராமரிக்கப்படவில்லைன்னு சொல்லுது. இந்த கோளாறுகளுக்கு என்ன அடிப்படை காரணம் என்ன? இல்ல, இந்த மெயின்டெனன்ஸ்க்கு எந்த பொருளா இருந்தாலுமே இந்தியனுடைய இதுல பாத்தீங்கன்னாக்கா வாங்கறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதை மெயின்டைன் பண்றதுல இருக்கிறது இல்ல. அதுல பஸ்ஸும் ஒன்றும் விதிவிலக்கு இல்ல பஸ்ஸுங்களை பராமரிக்கிறதுன்றதுலயும். அதே போல இப்ப தானியங்கி டோரு செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ஆபரேஷன், அதனுடைய மெயின்டெனன்ஸும் அதுல ஒரு பார்ட், அதையும் செய்யணும். அது செய்யறதுனால தான் அந்த செக்லிஸ்ட் வித் சேஃப்டி ஆடிட்டோட பார்த்து ஒன்லி அந்த கதவு மூடும், அப்பதான் வண்டி புறப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததுனாக்கா இவ்வளவு கணக்கு நடக்காது. ஆட்டோமேட்டிக்கா பசங்களுக்கு தெரியும் ஸ்கூலுக்கு போக முடியாது. இன்னைக்கு நம்ம ஃபுட்பால் நின்று அந்த பஸ் புறப்பட போறது இல்ல. சோ ஆட்டோமேட்டிக்கா அதிகமா ஏறினா கதவு திறக்காது. அதே மாதிரி இந்த கதவு திறந்தே இருந்ததுனாக்கா இந்த பஸ் போகாது அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா சேஃப்டி வந்துடும். இது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஐட்டம். அது ஏன்னா ஒவ்வொரு ஆக்சிடென்ட் ஒவ்வொரு காரணத்தினால நடக்குது. கடைசியில் பார்த்தோம்னா விலை மதிப்பு இல்லாத ஒரு குழந்தை பையன் அல்லது பொண்ணு உயிர் போயிடுச்சுங்க, அதுக்கப்புறம் அதை ஆடிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. எதெல்லாம் பிரிவென்ஷன்ல பண்ண முடியுமோ அதை பண்ண ட்ரை பண்ணுவோம். அரசு ஏராளமான பேருந்துகள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. கதவுகளோட, தானியங்கி கதவுகளோட, ஆட்டோமேட்டிக் டோர்ஸோட ஆயிரக்கணக்கான பேருந்துகளை பார்க்க முடியும். ஆனா அந்த டோர்ஸே சில நாள்ல ஒர்க் பண்ண அப்படியே மூடியே கிடக்கும், திறந்தே கிடக்கும். சில டோர்லாம் இந்த மாதிரியான
அது செயல்பாட்டுக்கு, அதாவது ஒரு பொருள் இருந்தும் அதை உபயோகப்படுத்த முடியாமல் போறதுக்கு என்ன காரணம்? எதனால அவங்க அதை யூஸ் பண்ணாம இருக்காங்க? இல்லங்க, ஒண்ணு வந்து அந்த மெயின்டெனன்ஸ்ங்கிற ஃபேக்டர் இல்ல. இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம பேருந்துல போயிட்டே இருக்கோம், ஸ்டாப் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அவசரம், போக்குவரத்து நெரிசல், பல பிரச்சனை இருக்கனால அந்த நிக்கிற போதே எல்லா மக்களும் குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஸ் எடுக்கும் போது அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் டோர் க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி சில விபத்துகள் கூட நடந்திருக்கு. ஓடி வந்து கதவு மூடப்பட்டு கீழே தள்ளி விட்டுற விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம அதான் இப்போ இதுக்கு சட்டத்திட்டங்கள் எதுக்காக போடுறோம்? இப்ப 2 பேருமே வாதிச்சாங்க இவங்க படியில நிக்கிறாங்களா இல்லையான்ட்டு. படியில நிக்க கூடாதுங்கிறதுக்காக தானியங்கி கதவுகள் கொண்டு வர்றாங்க. அப்ப அது முழுமையாக அது நடக்கல அப்படின்னா எதுக்காக சட்டத்திட்டங்கள்? அதான் பசங்க மாணவர்களோ ஏறி நிக்கிறாங்க, ஃபுட்பால் உள்ள ஏறி வேணா வரமாட்டேன்றாங்க. அப்ப கதவு சாத்த முடியாது. கதவு சாத்த முடியலன்னா பிரச்சனை வருது. வேலையை பாரியா, வண்டி ஓட்டியா அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியும்? இது வந்து போலீஸ், காவல்துறை தலையிடணும். காவல்துறை தலையிடுறாங்களா? இல்ல. இப்ப உதாரணத்துக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா மாணவர்களையும் அப்படி சொல்றத எல்லா மாணவர்களும் நான் சொல்லல, குறிப்பிட்டதான் காலேஜ் பல்வேறு நான் சொல்றது வந்து இதுல வந்து பல பிரச்சனைகள் இருக்கிறது. வர முடியல, காலியா இருக்கும் சின்ன பசங்க உள்ள போறது, வண்டி 75 பேரு, நான் ஏத்துறது 150 பேர், அதுக்கு மேல எங்க ஏற்ற முடியும்? அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் தானியங்கி கதவு இருக்கின்ற போது ஒண்ணு பராமரிப்புல கோளாறு, இரண்டாவது அப்படி இருந்தா கதவு சாத்தணும்னா இங்க டைட்டா நிக்குது ஜனங்க யாராவது. திரு கனகராஜ், மாணவர்கள்கிட்ட வந்து பொறுமையின்மையே சுத்தமா இல்லாம போயிடுச்சா, இல்ல பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்களா மாணவர்கள்? எதனால? அதாவது அந்த தானியங்கி கதவு மூடுறதுக்கு முன்னாடி வந்து ஏறதுனால விபத்தில் நடக்கிறதுனால அந்த கதவுகளை திறந்தே வச்சிருக்கணும்னு சொல்லப்படுது போக்குவரத்துறையை பொறுத்த வரைக்கும். இல்ல 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 பேருந்துகள்லயே மாணவர்களை ஏற்றதில்லைங்கிறது தான். தானியங்கி கதவுகள் இருக்கிற பேருந்துகள்ல, மிதவை பேருந்துகள்ல பஸ் பாஸ் வைத்திருக்கிற மாணவர்களை தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல ஏற்றுவதே கிடையாது. சாதாரண கட்டண பேருந்துகள் தான் மாணவர்கள் ஏற்றுவாங்க. பேருந்துகள் இருக்காது. மாணவர்கள் பள்ளி இருக்கிற பேருந்துகள்ல நிற்காது. பேருந்து நிற்காத போது எப்படி தானியங்கி கதவுகள் இருக்கிற பேருந்துகள்ல மாணவர்கள் ஏற முடியும்? அப்படின்னா 27 லட்சம் மாணவர்கள் எப்படி போய் பள்ளிக்கு போய் படிச்சுட்டு வராங்க? இந்திய தமிழ்நாடு முழுவதும் 27,02,000 இலவச பஸ் பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் போய் வராங்க. பஸ் பாஸோடு பேருந்துல ஏறினாலே ஏதோ வேற்று கிரக வாசி போலத்தான் இன்னைக்கு நடத்துனர்கள், பெரும்பான்மையான நடத்துனர்கள் நண்பர் பேசுவது செய்ய, அது வந்து தவறான கருத்து. திரு கனகராஜ், நீங்க தயக்க வேண்டாம், சொல்ல வந்த கருத்துக்களை நேரடியா நீங்க சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம். இடைவெளிட்டு பேச வேண்டாம், சொல்லுங்க, கருத்தை சொல்லுங்க. நிர்வாகத்தினுடைய பணிச்சுமை, நிர்வாகத்தினுடைய பல்வேறு குளறுபடிகளின் காரணமாக பேருந்து நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை காட்டுகிற இடமாக பள்ளி மாணவர்களை பார்ப்பதுங்கிறது சரியாக இருக்காது. தேவைப்பட்டால் பேருந்து நடத்துனர், ஓட்டுநர்களுக்கு இந்த பஸ் பாஸ் வைத்திருக்கிற பள்ளி மாணவர்களை எப்படி அணுகணும் என்பது குறித்து கூட கவுன்சிலிங் கொடுப்பதற்கு கூட நம்ம ஆலோசனையை சொல்லலாம். நாங்க அந்த ஆலோசனையை கூட சொல்ல தயாரா இருக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் அந்த இவர்களுடைய பணிச்சுமையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். தொழிலாளர்களுடைய பணிச்சுமையை, அவர்களுடைய நிர்வாகம் நடத்துகிற விதத்தை, அதே போல ஒழுங்கான பராமரிப்பில்லாத பேருந்துகளை, போதிய எண்ணிக்கையில் பேருந்துகளை அனுமதிக்காமல் இருப்பதை, அதே போல மிதவை பேருந்துகளில் பஸ் பாஸ் இருக்கிற மாணவர்களை ஏற்றிக்கொண்டு போனா சாதாரண பயணிகளை ஏற்றுகிற அந்த வசூல் பிரச்சனை இருக்கு. இப்போ அதிகமான வசூல் எதிர்பார்க்கிற வசூலுக்காக பேருந்து நடத்துனர்களை கண்டிக்கிற போக்குவரத்து கழக அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதன் காரணமாக மாணவர்கள் நிற்கிற பள்ளிகள் இருக்கிற பேருந்து நிறுத்தங்கள்ல மிதவை பேருந்துகள் நிற்பதே இல்லை. இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை போக்குவரத்து தொழிற்சங்கமும் சரி, மாணவர் சங்கமும் சரி இணைந்து கூட அதை சரி செய்ய சொல்லி கூட நம்ம போராடலாம். அதற்கான தேவை கூட தொடர்ந்து பேசலாம். திரு கனகராஜ் தொடர்புல இருங்க. திரு அன்பழகன், உங்ககிட்ட நேரடியாக கேட்கிறேன். எல்லாருமே பார்க்கக்கூடிய, அதாவது யாருக்கெல்லாம் இந்த காட்சிகள் தப்பி இருக்காது நிச்சயமா தமிழ்நாட்டுல. என்னன்னா, ஒரு பேருந்துல முன்னாடி ஒரு பேருந்து நிலையத்துல ஒரு 100 மாணவர்கள் நிக்கிறாங்க, மாணவிகள் நிக்கிறாங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 அடி 200 அடி தள்ளி ஓட வேண்டிய நிலையை நாங்க பலமுறை பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளவு பொறுப்பற்ற தன்மை எப்படி? என்ன காரணம்? மாணவர்கள் இருக்கிற இடத்துல தான் பஸ் நிறுத்தணுமே தவிர பஸ் நிக்காது, பேருந்து நிறுத்தம் தான் பஸ் நிற்கும். இல்ல, பேருந்து நிறுத்தல் தான் சொல்லுங்க. அந்த இடத்துல நிக்குது, தள்ளி நிக்குதுன்னா ஏற்கனவே 100 பேர் உள்ள இருக்கலாம், 120 பேர் உள்ள இருக்கலாம். அதுக்கு நான் எங்க ஏத்துறது? நீங்க சொல்றது பீக் ஹவர்ஸ் தான் மாதிரி பிரச்சனைகள் வருகிறது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கான கொடுக்கின்ற போது ஏற்கனவே ஈடுபட்ட பஸ் விடலாமே. பீக் ஹவர்ஸ் பஸ் 2 பஸ் எக்ஸ்ட்ரா விடலாம். இது அரசு, அதான் நான் முதலிருந்து சொல்றதாதான் அரசும் கழக நிர்வாகம் எடுக்க வேண்டிய பாலிசி டிசிஷன்.
இது எடுத்தோம்னா நிச்சயமா தவிர்க்கலாம். ஓட்டுநர் தவறு என்ற இந்த விஷயத்துல 100% தவறு இல்லை சார். நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது கண்கூடா தினமும் நாளைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்துருக்க முடியும் அந்த காட்சிகளை. ஒரு 100 இருந்து 200 அடி இல்ல 100 அடி தள்ளிதான் பேருந்து நிறுத்துறாங்க. சிறுவர்கள் மாணவிகள் அதை கூடவே ஓடி போற காட்சிகளை பார்க்க முடியுது. பல விபத்துகள் நடந்திருக்கு, வெளியே வராமல் இருந்திருக்கு. இந்த விஷயங்கள் பெரிய அளவில் பிரபலப்படுத்தப்படாமல் இருந்திருக்கு, ஆனா விபத்து நடந்திருக்கு. இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? எந்த உண்மையான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்றாரு, போக்குவரத்து சேர்ந்தவர் ஏற்கனவே பேருந்துகள் 100 பேருக்கு மேல இருக்காங்க, அதனால தள்ளி நிறுத்துறோம்னு சொல்றாங்க. இது ஏற்கக்கூடிய விஷயம் தானா? இதுவும் மிகவும் தவறான விஷயம். கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். அதனோட விளைவு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஆட்டோ ரிக்ஷா நிக்கிறாங்க, அல்லது வந்து கைவண்டி நிக்கிறாங்க. ஏன்னா அங்க பஸ் நிக்காதுன்னு தெரியும், இதை தள்ளி நிக்குது இப்படி நிக்குதுன்னு தெரியும். அதனால மக்கள் ஓடி போய் ஏறிப்பாங்க அப்படின்னு தெரியும். அதனால இது ஒரு நிச்சயமாக நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கிற ஒரு இதுதான். இதுவும் இல்லாம சேஃப்டி ஆடிட்ல கொண்டு வரணும், எல்லா ஐட்டமும் கொண்டு வரணும். ஒரு பஸ் வந்துட்டு இந்த பஸ் டெர்மினல்ல இந்த இடத்துல வந்து நிக்கும், ஸ்டாண்ட்ல வந்து நிக்கும் அப்படிங்கறது என்ஷூர் பண்ணணும். அத மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்தை என்ஷூர் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வந்து மானிட்டர் பண்ணீங்கன்னாக்கா கரெக்ட் ஆகும். இப்ப வந்துட்டு எல்லாமே ஓரளவுக்கு அவங்க நினைச்சது, ஸ்டூடெண்ட் நினைச்சாங்கன்னாக்கா அவங்க ஃபுட்பால் நினைப்பாங்க, பஸ் டிரைவர் நினைச்சாக்கா அவர் தள்ளி போய் நிறுத்துவாரு. அது மாதிரி ஒரு விதவிதமான இது ஹியூமன் ஃபேக்டர்ஸ் தான் இல்ல முக்கியமானது. சட்டத்திட்டங்கள் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியணும். நான் ஸ்கூலுக்கு போறேன், நல்லபடியா படிச்சு நல்லபடியா எங்க அப்பாவுக்கு நான் வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படியே அந்த குழந்தைக்கும் இருக்கணும். இவங்களுக்கும் வந்துட்டு இத்தனை பசங்க நான் ஏத்திட்டு போறேன், நான் ஜாக்கிரதையா போவேன். டெல்லியில ஒரு ஸ்கூல்ல நான் போர்ட்ல பாத்திருக்கேன், ஸ்கூல் பஸ்லாம். நான் ஒரு பொறுப்பான டிரைவர், நான் பள்ளிக்கூட பசங்களை அழைத்து செல்கிறேன். நான் ஏதாவது தவறு செய்தால் இந்த நம்பருக்கு போன் செய்யவும் அப்படின்னு எழுதி போடுறாங்க. That means they own the responsibility. That accountability is very important. ரெண்டு பேர்கிட்டும் வேணும். அது இருக்கு சார். தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக வந்து ஒரு தாம்பரம் பள்ளியில ஒரு விபத்து நடந்த உடனே, ஸ்ருதி என்ற மாணவி உயிரிழந்த உடனே தனியார் பள்ளிகளுக்கு ஏராளமான கட்டுப்பாடு, பள்ளி பேருந்துகளுக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள். இன்னும் சொல்ல போனா எங்களால இந்த மாதிரி கட்டுப்பாடுகளோட பேருந்துகளை இயக்க முடியாது அப்படிங்கிற ஒரு போராட்டத்துக்கு கூட தள்ளப்பட்ட நிலையில ஏராளமான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அரசு பேருந்துகள்ல பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்வதற்கான எந்த ஒரு விதிமுறைகள் இருக்கிறதா தெரியல. இருந்தாலும் அது செயல்படுத்தப்படுதான் தெரியல. அது பற்றி தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு அருமணிநாதன் நம்மோடு தொடர்பில் இருக்க, அவரிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம்.